ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. காலிஃப்ளவர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காலிஃப்ளவர் பராத்தா செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி வேணால் சொல்லலாங்க. அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பாருங்கள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு 3ஐயும் ஒன்றா, அதாவது சீரகத்தையும் தனியாவையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே இந்த ரெசிபிக்கு தகுந்த உப்பு சேர்த்தி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது தவிர்த்து நமக்கு தேவையானது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே ஆகிடும். காலிஃப்ளவரை வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்தா நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுங்க. அதுக்கான ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீஸாக, அதாவது துருவி வச்சுக்கணுங்க. துருவினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஸ்டஃப்டு பராத்தா செய்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான அளவு. அது கூட இந்த உப்பை சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு கோதுமை மாவு இதில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மாவோ சப்பாத்தி மாவோ எப்போவும் நம்ம ரெகுலராக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோங்க. பாருங்கள், இந்த மாவு காயாமல் இருக்க மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி இன்னும் செமையாக சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி, அதாவது எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி காயாமல் இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி, காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்லா சூப்பராக செமையாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம மாவு எடுத்து பிசையும் போது அது கரெக்டாகிடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லைங்க. காலிஃப்ளவர் ஸ்டஃப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்திக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சீரகம் தனியா அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ வேணால் இந்த வெங்காயம் வதங்க ஒரு சிட்டிகை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தியாச்சுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு இது கண்ணாடி பதம் வந்த உடனே அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. லாஸ்ட்டாக காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, மஞ்சள் தூள், தனியா, சீரகம், உப்பு அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்காக தான் மஞ்சளோட பச்சை வாசனை போகணும். இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க, அது நம்ம விருப்பம்தாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ சேர்த்துக்கலாங்க. துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா லெமன் ஜூஸ், ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் எது வேணால் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் ஸ்டஃப்பு சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மல்லி தலையை போட்டு இறக்கிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இருத்திட்டு தாங்க நீங்கள் காலிஃப்ளவரையே துருவணும். இல்லாட்டி அதில் ஈரம் இருந்தால் நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தியோட டெக்ஸ்டர் நல்லா வராதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈரத்தை நல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை துருவுறப்போ எல்லா துருவலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆலு பராத்தா பண்ணும்போது எப்படி உருளைக்கிழங்கு அங்கங்கே கட்டியாக இல்லாமல் துருவி எடுத்துக்குவோம், அந்த மாதிரி காலிஃப்ளவரையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் துருவலாக ஈவனாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது தடுக்காதுங்க. செம்மையாக நம்மளோட காலிஃப்ளவர் சப்பாத்தி வருங்க. இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிழிஞ்சிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் ஸ்டஃப்பு சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் ஸ்டஃப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது சாஃப்டாக இருந்தது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இன்னும் செம சாஃப்டாக இருக்குங்க. நம்ம எப்பவும் போடுற மாதிரி சப்பாத்தி போட்டு தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவில் நாம் இப்படி எப்பவும் போல் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்போ தேய்ச்சிக்கலாங்க. பஃப் வைக்கும்போது வெளியே வராமல் இருக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். தின்னாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். இப்போ நாம் எடுத்து வச்ச ஸ்டஃப் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம உருண்டையாக ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிட்டா ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மெதுவாக தேய்க்கணும். சப்போஸ் நம்ம செஞ்ச ஸ்டஃப்பு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அழுத்தி தேய்ச்சோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். ட்ரையாக இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், நம்ம எடுத்த ஸ்டஃப்பு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் உள்ளே வச்சு தேய்ச்சிடலாங்க. சப்பாத்தி எப்பவும் போல் தேய்ச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எக்ஸஸாக இருக்கிறது எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் இப்படியே பண்ணிட்டாலும் சரி, அது நம்ம விருப்பந்தாங்க. மறுபடியும் மாவில் கோட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு, அதாவது கோட் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக தேய்க்கணுங்க. நம்ம ஃபோர்ஸாக தேய்ச்சோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பெல்லாம் வெளியே வந்துடுங்க. ஸ்டஃப்டு பராத்தா அப்படின்னாலே ஓரளவுக்கு திக்காக தாங்க இருக்கும், தின்னா வராதுங்க. முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக தேய்ச்சிடுங்க, அப்போ தான் நம்ம பராத்தா சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பராத்தாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற ஸ்டஃப்டு சப்பாத்தியை போட்டுக்கலாங்க. பாருங்கள், எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் போட்டு சுடுறதை விட நெய் இல்லாட்டி வெண்ணெய் போட்டு சுட்டால் நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம விருப்பந்தாங்க. இது எப்பவும் போல் சப்பாத்தியாக நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் ஸ்டஃப் சப்பாத்தி சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மக்கிட்ட வெண்ணெய் இருந்தால், அதாவது பட்டர் இருந்தால் இதுக்கு மேலே அந்த சூட்டோடையே தேய்ச்சோம்னா நல்லா ஒட்டிக்கோங்க. நீங்கள் எண்ணெயை போட்டு சுட்டிருந்தா கூட, பேனில் போட்டு எடுத்துருந்தா கூட, நம்ம வெண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சி சாப்பிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்குங்க. வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டா இதுக்கு மேலே நம்ம சாட் மசாலா வந்து போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட். இதெல்லாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க, நிறைய தேவையில்லைங்க. சும்மா லைட்டாக போட்டுட்டால் போதும், ஏன்னா ஏற்கனவே நான் மசாலாவில் சேர்த்துருக்கோம். அதுக்கு அப்புறம் இந்த சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சட்னி, இந்த மாதிரி க்ரீன் சட்னி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஆனியன் எல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.